மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டுமன்னார் கோயில் பகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதோட இன்னொன்னு சொல்றார், போன இடத்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை கொடுக்கணுங்கிறார். எப்ப கொடுத்த? 28 மாசம் கழிச்சு கொடுத்த. அதற்கு நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசினேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, ஊடகத்தில் பேட்டி எல்லாம் கொடுத்த பிறகு வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கிறார். தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வெறும் 1,05,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. இப்ப என்னங்கிறாரு, அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. தகுதியானவர்கள், விடுபட்டவர்கள் 30 லட்சம் பேருக்கு தரன்னு சொன்னாங்க. அப்படின்னா 52 வாரம் என்னாச்சு? 52 வாரத்துக்கு பட்டலாம் போட்டார்ல ஸ்டாலின். அதுவும் அந்த மக்களுடைய நிலையை கருதி கொடுக்கல. அந்த குடும்ப தலைவிக்கு அடுத்த ஆண்டு வருகின்ற தேர்தலை எதிர்நோக்கி அடுத்த ஆண்டு இவருடைய ஓட்டு ஸ்டாலினுக்கு தேவை, அதனாலதான் கொடுக்கிறாரு. பெண்கள் மீது இறக்கப்பட்டு கொடுக்கல. அப்படி மக்களை வஞ்சிக்கின்ற அரசு தேவையா? அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சக்கரை போட்டு 2 கிலோ சக்கரை கொடுக்கிறாங்க. கொடுத்தாரா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாரா? இல்ல. அப்புறம் எப்படி 525 அறிவிப்பு வெளியிட்டாரு? நிறைவேற்ற வேண்டும்ல. எல்லா மந்திரியும் முதலமைச்சரும் பச்சை பொய். 98% திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா? முழு பூசணிக்காய தட்டு சோட்டில் மறைக்கிறார். என்ன மக்கள்லாம் ஏமாளியா? நீ எதை சொன்னாலும் நம்பிக்குவாங்களா? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில லஞ்ச லாவணியம் தாண்டமாடுது. இந்த ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் இருக்குது. இந்த 10 ரூபாய்ன்னு சொன்னா ஒரு ஆள் பேர் ஞாபகம் வரும். யாருங்க? செந்தில் பாலாஜி. 10 ரூபாய்க்கு மதிப்பே இல்லாதது. 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்த ஒரே நபர் நீங்க சொன்ன நபர். என்ன பண்ணாங்க? எல்லா டாஸ்மாக் கடையிலையும் கள்ளச்சரக்கு. அது மட்டுமல்ல, ஒரு கடையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிராந்தி ஷாப்ல 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடிக்கு எவ்வளவு ஆச்சு? 1.5 கோடி ரூபாய் ஆச்சு. 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு மேலிடத்துக்கு போன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த ஏழை மக்கள் தான் போய் பிராந்தி கடைக்கு போறாங்க. அந்த பிராந்தி கடைக்கு போறது அவருடைய விருப்பம். நாங்க வேண்டாம்னு சொல்லல. அது கூட தவறு தான். குடி கெடுக்குங்கிறாங்க. எல்லாம் உணர வேண்டும். இருந்தாலும் அந்த ஏழைகளிட்டையும் கொடுக்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசு. இது நியாயமா? இவங்களை விட்டு வைக்கலாமா? அதனாலதான் 453 மாதிரி உள்ள போயிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் இந்த ஏழைகிட்ட இருந்து பணத்தை புடுங்கின காரணத்தினாலதான் ஆண்டவன் பார்த்தாரு, அவர் தூக்கி உள்ள வச்சுட்டார். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் அமலாக்கத்துறை விசாரணை 1000 கோடி கண்டுபிடிச்சாங்க. அதுல 40,000 கோடிக்கு மேல அதுல முறைகேடு நடந்ததா பத்திரிகை செய்தி. அப்படின்னா இவ்வளவு பணத்தை கொள்ளையடித்த அரசாங்கம் தேவையா? இப்படி மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கு இருக்கின்ற ஏழை எளிய மக்களிடத்தில் சுரண்டுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டும் இல்லைங்க, திமுகவில் நிதி அமைச்சராக ஒருத்தர் இருந்தார், திரு பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர். அவரு ஆடியோவில் ஒரு கருத்து சொன்னார். திரு சபரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து திரு சபரீஸ்வரனும்
திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருப்பதாக அந்த ஆடியோல செய்தி. இதுவரைக்கும் முதலமைச்சர் வாயே திறக்கல. அப்படின்னா ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. மக்கள் சொல்லல, எதிர்கட்சி சொல்லல, திமுக அமைச்சரவையிலே அங்கம் வைக்கின்ற நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆக ஊழல் நடந்தது, அம்பலம் ஆயிட்டது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 3,81,000 பேர், 41% அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் விவசாயி தொழிலாளி மகன், ஏழை தொழிலாளி மகன் தான் அதிகமா அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அப்படி படிக்கின்ற மாணவருடைய எதிர்காலம் சிறப்பா இருக்க வேண்டும். அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த சட்டத்தின் வாயிலாக 2,818 ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. 2,818 பேர். எங்க ஆட்சி பார்த்தா குறை சொல்ற சாலையில் இன்னொரு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊதுகுலா இருக்கிறான்னு சொல்லி. நானா ஊதுகுலா இருக்கிறேன்? திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் காங்கிரசுக்கு இன்றைக்கு ஊதுகுலா இருந்துட்டு இருக்கிறீங்க. காங்கிரஸ் என்ன ஆச்சு? எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, அப்ப மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அப்ப யார உள்ள புடிச்சு போட்டாங்க? திமுக காரர் உள்ள புடிச்சு போட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் வாய்கிலி பேசுறாரு. திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா கண்காட்சி நடத்தி இருந்தாங்க. அதுல ஸ்டாலின் மிசா சட்டத்துல சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்படிப்பட்ட கட்சியோட போய் நீ கூட்டணி வச்சிருக்கிறியே, இது மக்கள் என்ன நினைப்பாங்க? நீ பேசலாமா? அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒத்துவல்ல. உடனே ரெய்டு, மேல ரெய்டு நடக்குது. திரு ஸ்டாலினுடைய தாயாரிட்டு விசாரிக்கிறாங்க. கீழ் தளத்துல கையெழுத்து போற ஸ்டாலின். இப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக பேசுவதற்கு யோக்கியது இருக்குதா? நீ 7 கட்சிக்கு போய் கூட்டணி சேர்ந்திருக்கிற. இதே பாரதிய ஜனதாவோட 1999 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்றியா இல்லையா? உங்களுடைய கட்சி சேர்ந்தவன், உங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் மத்தியில் அமைச்சராக இருந்தாங்களா இல்லையா? முரசொலி மாறன் அவர்கள். அதை எடுப்பா பாரு, இத பாருங்க, நான் சொன்னா பொய்யுமீங்க. யாரோட? வாஜ்பாயிட்ட ஒருத்தர் மைக் சரி பண்றார், ஒருத்தர் எடுத்து கொடுக்கிறார். அப்ப திரு வாஜ்பாய் அவர்கள் நாட்டுடைய பிரதமரா இருக்காரு. அப்ப வாஜ்பாய் அரசாங்கத்துல திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் மத்திய அமைச்சரா இருந்தார். நீ பேசலாமா? கூட்டணி பத்தி பேசுறதுக்கு யோக்கியம் இருக்குதா? அருகதை இருக்குதா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சது. அப்பெல்லாம் பிஜேபி இனிச்சுது, இப்ப கசக்குதா? நாங்க கூட்டணி வச்சா தப்பு, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி, இவர் கூட்டணி வச்சா நல்ல கட்சி. சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் எதற்காக? சிறுபான்மை மக்கள் ஓட்ட வாங்கணும். சிறுபான்மை மக்கள் ஓட்ட வாங்க வேணும். சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள் இந்த கட்சி நம்பி ஏமாந்துறாதீங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர், உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர். எந்த காலகட்டத்திலும் கொள்கை விட்டு கொடுக்க மாட்டேன். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. ஆனா திமுக அப்படி அல்ல. கொள்கை அடமான வைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 1999 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்ச. அதுக்கு பிறகு 5 வருஷம் கழிச்சு காங்கிரஸோட கூட்டணி வச்ச. உனக்கு என்ன கொள்கை இருக்குது? இப்ப அண்மையில நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இதெல்லாம் கொள்கை ஒத்துடைய கட்சியா? கொள்கை ஒத்துடைய கட்சியா? திமுக கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே கொள்கையா? திமுக கட்சிக்கு விடுதலை சிறுத்தைக்கு ஒரே கொள்கையா? திமுக கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே கொள்கையா? அண்ணா திமுக அப்படி அல்ல. கொள்கைகள் மாறுபடுகின்றன. தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருப்பதற்கு
அந்த எங்கள் நிறுத்தப்படுகின்ற கூட்டணி வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.